நேத்து மஞ்சரி எவிக்ஷன் அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. அது ரொம்ப மைன்யூட்டா முத்துவ கவனிக்கிறவங்க கவனிச்சிருப்பாங்க. நீங்க கவனிக்காதவங்களா இருந்தா தயவுசெய்து இத ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ மஞ்சரி எவிக்ஷன் அப்போ அவங்க கேட்டிருப்பாங்க, என் பையன் வந்து ஒரு கோல்டன் கலர் ட்ராஃபி கேட்டான் பிக் பாஸ். அவன் வந்து அது வேணும்னு ஆசைப்பட்டான். ஸோ நான் அது இந்த ஒரு ட்ராஃபி மட்டும் நான் உடைக்காம எடுத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க பிக் பாஸ் கிட்ட. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் சொன்னாங்க, இந்த வீட்ல நான் சொன்னது எல்லாமே நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணோடனே நான் என்ன நினைக்கிறேன், ஆனால் இதை நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா குழந்தைக்கு வேண்டியெல்லாம் கேட்குறாங்க. சின்ன குழந்தைனா கல்லும் கரைவாங்க எல்லாரும். அதனால எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அவர் இந்த வீட்டில் நீங்கள் எல்லாமே நான் சொன்னதை கேட்டிருக்கீங்கன்னு சொன்ன உடனே முத்துக்குமரன் இப்படி பல்ல கடிப்பார், தலையை குனிவார். அதாவது அவருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ட்ராஃபியை ட்ராஃபியை உடைக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. சத்தியமாக எனக்கு புரியல. இப்படி தான் அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ ஒரு லூஸ் பண்ணிட்டு ரீமேட்ச் கேட்கும்போது பிக் பாஸ் வந்து ஆன் யுவர் மார்க்ஸ்ன்னு சொல்லுவார். ஆன் யுவர் மார்க்ஸ்ன்னு சொன்ன உடனே முத்துக்குமரன் வந்துட்டு இப்படி அவ்வளோதான், அப்போ ரீமேட்ச் இல்லை அப்படிம்பாரு. நான் கூட வந்துட்டு ரீமேட்ச் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு. நீங்கள் எல்லாமே கேட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த வீட்டில் வந்து எந்த இடத்துலையும், எனக்கு அவ்வளோ தமிழில் அவர் சொன்ன மாதிரி சொல்ல தெரியல, எல்லா இடத்துலையும் மன வலிமையோட பயங்கர உத்வேகத்தோடு போராடின ஆட்களில் நீங்களும் ஒரு ஆள், உங்களை எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்போன்னு சொல்லி எப்போயுமே பிக் பாஸ் வந்து ஃபேர்வெல் ஸ்பீச் வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். ரொம்ப ஸ்பெஷல் கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுப்பாரு. லாஸ்ட் இயர் வந்து சரவண விக்ரம்க்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா சின்ன பையன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான், எவிக்ட் ஆகி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவர் வந்து ரொம்ப ஏதாச்சும் ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு தான் கொடுப்பாரு. ஸோ அந்த சொல்லும்போது முத்துக்குமரன் வந்து ஓடி போவார், அந்த ட்ராஃபியை உடைக்கி சொல்கிறாங்களேன்ட்டு. உள்ளுக்கு போயிட்டு ஏதாவது இருக்கா பையனுக்கு கொடுத்து விட்றதுக்குன்ட்டு ஓடி போய் பார்ப்பாரு. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. திரும்பி அப்படி வருவார். ஏன்னா வந்து ரியா எவிக்ஷன் அப்போ தனக்கு கிடச்ச கோல்டு மெடலை கொடுத்துருப்பாரு. அது மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு போகிறாரு. பட் அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் சைலண்ட்டாக வந்து நின்றுவார். அப்புறம் மஞ்சரி எவிக்ட் ஆகி போயிடுவாங்க. என்னோடய ஆசை என்னென்னா, முத்துக்குமரன் ட்ராஃபி வாங்கிட்டு மஞ்சரியோட பையன்கிட்ட போய் அது காட்டணுங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா மஞ்சரியோட பையன் வந்திருக்கும் போது சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த வீட்டில் ஒன்று போக வேற பிடிச்சதுன்னா முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இந்த குட்டி பையன். ஸோ அந்த குட்டி பையன்ட்ட முத்து வந்து ட்ராஃபி எடுத்துகிட்டு போய் காட்டணுங்கிறது என்னோடய ஆசை. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.